இப்போ எப்படியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அரசர்கிட்ட வந்து தானே ஆகணும், மறுபடியும் இங்கே வந்து தானே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், திரும்பி இங்கே வருவா இல்லை, அதுக்காக இந்த பையன் அப்படி பண்ணிட்டான், அந்த அந்த அதை பறிச்சுட்டான். இப்போ நேராக வந்தால் என்னடா பெரிய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உன் ஆட்சியில் திருட வந்து திருடிட்டு போகிறான், நான் கிழவி கொண்டு போகிறேன், என்கிட்ட பறிச்சுட்டு போகிறான் அப்படின்னு. என்ன பண்ணுறியா அப்படி அந்த திருடனை பிடிச்சா இப்போ என்ன பண்ணுங்கிற, கசையடி கொடுக்கணும் அப்படிங்கிற கிழவி, அவனை அடிக்கணும் அப்படின்னு. இவனே அந்த திருட மேஷத்தில் வர்றான், அடிக்க சொல்கிறான், கசையடியை வாங்கிக்கிறான். கசையடியை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாரி மன்னன்கிறத வெளிப்படுத்துகிறான். இதை முதலே சொல்லியிருக்கப்படாதான். இல்லை இல்லை, உன்னை வரவழைக்கிறதுக்கு வேறு வழியே தெரியல எனக்கு. எப்படி ஒரு நட்பு பாருங்க. அதுக்கு அவனே வந்து பறிச்சுட்டு போனான், அந்த கொடுத்த அணிகலன்களை அவனே பறிச்சுட்டு போனான். அதை சொல்கிறா பாரி பறித்த கலனும் இல்லை பறிப்பும்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. பாரி பறித்த பறிப்பும் பழையனூர் காரி என்று ஈந்த களைக்கோலும். அதே மாதிரி காரி இடத்துல அந்த பழையனூர் காளிங்கிற அந்த அவர்கிட்ட போய் ஏதோ அவ்வை பேசுகிறா, நட்பாக இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவர் என்னமோ களைக்கோட்டு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல நட்புக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இப்போ கிச்சனில் அவங்க காய் நறுக்கிட்டு நீங்கள் வந்தா இந்தா இந்த வெங்காயத்தில் இருக்கு இப்படி சொல்லிட்டா பல பேர் வீட்டுக்கே போக மாட்டான். ஆனால் நல்ல நட்பு கிடையாது. கோதுமை மாவு பேச, சப்பாத்தி மாவு பேச பேச அது பாரு, அதை எடுத்து அந்த பெருக்கி வை. அதாவது நல்ல நட்புக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவங்கள வேலை வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து மேம்போக்கான நட்புன்னு அர்த்தம். உரிமையாக வேலை வாங்கலாம்னு 2 பேரும் நினச்சாதான் நல்ல நட்புன்னு அர்த்தம். பரப்புணும் இல்லை, நீ அதெல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு போடுங்க, கழுவி பாத்திரம் கழுவி 2 பேர் சேர்ந்து வெளியே போகலாம் வா அப்படின்னா அது நட்புக்கு அடையாளம். அதே மாதிரி அவன் என்னமோ களைக்கோட்டில் கொத்திக்கிட்டு இருந்தான், இந்த கிழவி பேச சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு கொத்து அப்படின்னு களைக்கோட்டை கையில் கொடுத்துட்டான். இப்போ கிழவி கொத்திக்கிட்டே பேசுகிறான். சாதாரணமாகவே கிழவிங்க கொத்த ஆரம்பிச்சு, களைக்கோட்டையை வேறு கையில் கொடுத்துட்டா. அவள் கொத்திக்கிட்டே பேச ஆரம்பித்தா. அவள் சொன்னா என்ன எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சா அந்த களைக்கோட்டை கையில் கொடுத்துருப்பான். காரி அன்று ஈந்த களைக்கோலும், காரி கொடுத்த அப்படின்னு அது ஒரு பாடம். காரி அன்று ஈந்த களைக்கோலும். அப்புறம் சேரமான் வீட்டில் கல்யாணத்துக்கு போகிறார். இது ரொம்ப 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 நுட்பமான விஷயம் நட்பில். ஒரு நிமிஷம் நிறுத்திங்க, அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. இது பெரிய மண்டபம், இங்கே கல்யாணம் முடிஞ்சால் சாப்பாடு அவ்வளோ பேர் நிறைய பேர் சாப்பிட்லாம். இதை விட சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சுங்க. கல்யாணம் முடியுது, சாப்பாடு 100 பேர் தான் சாப்பிட்லாம். இலை போட்டாச்சு, சாப்பிட உட்காரணும். உங்களுக்கு தெரியும் நம்மளாம் இப்போ கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பிடவான்லாம் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் நடை திறவாய் தாழ் திறவாயின்னு திறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கிறாங்க. அது இன்னொரு கொடுமை, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னாடி ஒருத்தர் ரெடியாக நிற்கிறான். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் அதில் வேறு அவன் செல்ஃபோன் வச்சு கமெண்ட்ரி வேறு யாருக்கும் கூட வா 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 மண்டபத்தில் உட்காந்துருந்தா எப்படி, அவர் மோருக்கு வந்துட்டார் ஏஞ்சிருவார் நீ வா அப்படின்னு அவன் அங்கே இடத்த பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள வர சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது இப்போ மண்டபத்தில் அப்படி இருக்கிற கூத்து. 100 இலை போட்டாச்சு, பரிமாற போகிறாங்க. நான் நடுவில் ஒரு சமூகத்துக்கு பயனுள்ள செய்தி சொல்லிட்டு போகிறேன். தயவுசெய்து பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடாதீங்க. இந்த நாட்டில் எவ்வளவு பொருள் வீணாகுது தெரியுமா? அதனால் பரிமாறிட்டு சாப்பாடு போடுறதால எவ்வளவு பொருள் வீணாகுது தெரியுங்களா? நிறைய பேர் டயபெட்டிக், இப்போ நிறைய பேர் டயபெட்டிக் தேவையில்லாமல். ஆனால் அந்த ஸ்வீட்டு வச்சுட்டாங்களேன்னு சாப்பிடுவாங்க. எதுக்கு இது வைக்காதீங்க, தயவுசெய்து வைக்காதீங்க. இன்னும் கூட சொல்ல, மினிமம் ஃபுட்டு கல்யாணத்தில் பரிமாறுங்க. மினிமம் பரிமாறிட்டு அந்தாண்ட மலைவாழைப்பழம் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறீங்களே அதில் ஸ்வீட்டை கொண்டு போயிடுங்க. வேணும்னா சாப்பிட்டு அவசியம் வர வச்சுக்கிறேன். ஏன் நம்ம இங்கே பரிமாறணும்? தனியாக அந்த பஃபே மாதிரி எல்லாத்தையும் வச்சு வேணும்னா அதில் அங்கே போய் சாப்பிட்டுக்கோ. வெரி மினிமம் ஃபுட்டு மட்டுமே இங்கே பரிமாறுதுன்னு பழக்கம். அதுவும் இலையில உட்காந்ததுக்கப்புறம் பரிமாறும். ஏன்னா ஏதாவது ஒன்று வேண்டாம்னா, இப்போ நான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் வேணாம் அப்படின்னு, ஏன்னா கடவுளே அந்த உருளைக்கிழங்கா படைச்சுட்டார். அப்புறம் நான் இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? ஆனால் நான் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். இல்லை, இது ஒரு சின்ன, இது வந்து இது சமூக அக்கறையோடு கூடிய ஒரு தகவல். இது கொடுக்காட்டி ஏந்தாலும் வெடிச்சு போடும் இல்லையா? சமூக அக்கறையோடு கூடிய ஒரு தகவல். உட்காந்ததுக்கப்புறம் பரிமாறணும். இருங்க, 100 பேர் உட்காந்தாச்சு, இலை போட்டாச்சு, பரிமாற போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டார். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டார். நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போய் யாரையாவது எழுப்புனா தான் உட்காந்து வைக்க முடியும். கல்யாண வீட்டில் யாரை எழுப்புவீங்க? எங்கே உங்கள் மாமாவை எழுப்பி பாருங்க, பெரியப்பாவை எழுப்பி பாருங்க, சித்தப்பாவை எழுப்பி பாருங்க, பச்சை உறவே அப்படியே அத்து போயிடும். இல்லை நம்ம யாராவது எழுப்ப முடியுமா? உறவுக்காரங்களே எழுப்ப முடியாது. ஒரே ஒரு ஆளை எழுப்பலாம். யாரை? க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ எந்திரி, அவர் உட்காந்துட்டோம், அப்புறம் நீ நானுமா அடுத்த பந்தியில் சேர்ந்து சாப்பிடலாம். அதான் நட்பில் இருக்கிற மிகப்பெரிய உரிமை. அவன் ஒருத்தன் தான் எந்திரின்னு சொல்கிறத அவமானமாக நினைக்காம கௌரவமாக நினைப்பான்.
ஏன்னா எந்திரிங்கிறது கௌரவம். ஏன் அவன் இருந்தா எந்திரிச்சிருப்பான், அவன் இடத்துல என்ன நினைக்கிறான், நானும் அவனும் அவ்வளோ ஒன்று இல்லையா? அவன் எப்படி எழுந்திருப்பானோ அப்படி சொல்லிட்டான், அவனும் நானும் ஒன்று. இதே மாதிரி அனுபவம் அவ்வைக்கு எங்க நடந்திருக்கு? சேரமான் வீட்டு கல்யாணம் நடந்திருக்கு. உட்காந்துட்டா, நீ எந்திரி எந்திரி, நீ நானுமா அப்புறமா சாப்பிடலான்னு யாரையும் உட்காந்து வச்சிருக்கிறான். அவ சொல்றா, சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும். அவ ரொம்ப 3 பெருசா மதிக்கிறா. பாரி பறித்த கலனும் பழையனூர் காரி என்று ஈந்த களைக்கோலும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். இந்த 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 துணி இருக்குல்ல, அதுக்கு நீல சிற்றாடைக்கு நேர். ஏன் அவங்க வாரி வாரி கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீங்க மாத்து துணி அதை எங்கிட்ட கொடுக்குறீங்களே, நீல சிற்றாடைக்கு நேர் அப்படின்னு அந்த நீல சிற்றாடையை கொண்டாடினாள்னா இதுல என்ன வெளிப்படுதுன்னா, அவ்வையினுடைய நட்பு வெளிப்படுகிறது. தன்னுடைய நண்பர்களை அவ எப்படி மனதில் நினைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாள். இங்க சங்க இலக்கியம் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்க போறான். வடக்கு இருக்க போகும்போது அதுக்கு ஒரு பெரிய காரணம், அவனுடைய பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. பிள்ளைகளுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுனா எல்லாரும் வடக்கு இருக்க முடியுமா என்ன? அவனுக்குன்னு முடிவு பண்ணான், சோழன் முடிவு பண்ணான், கோப்பெருஞ்சோழன் முடிவு பண்ணான், மனசில் ஒரு முடிவு பண்ணுறான். பிசினாண்டே இருக்கா, அவன் காத்திருக்கான். அதுக்கு முன்னாடி பொத்தியார்னு ஒரு புலவர், அது வேற ஒரு சம்பவம். இவர் கூட நானும் உட்காடுறேங்கிறார். பொத்தியார் நானும் உட்காடுறேங்கிறார். உட்காடுறேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நண்பன் நான் உங்க கூட உட்காந்து சாவறேன்னு சொன்னா கூட அந்த நண்பனுடைய ஃபேமிலியை பற்றி ஒரு யோசிக்கணும். இவர் சொல்றாரு, உன் மனைவி குழந்தை உண்டாயிருக்கா, உன் மனைவி குழந்தை உண்டாயிருக்கா, நீ அவளை பார்க்கணும். அதனால் நீ ஒன்று பண்ணு, அப்படி வரணும்னா கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வரலாம், நீ போ. பாருங்க, கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருந்த போது பொத்தியாரும் அவனோடு வடக்கு இருக்க விரும்பினார். உன் மனைவி கருவுற்றிருப்பதால் நீ இப்படி செய்யக்கூடாது, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். ஆனால் அவர் போயிட்டு தன்னுடைய மனைவி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் பார்க்க வரதுக்குள்ள இவன் இறந்து நடுகல்ல நட்டுட்டாங்க. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையா அது வேற பகுதி, இது வேற பகுதி. அந்த நடுகல்ல நட்டுட்டாங்க. அதை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுறார். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார் அவரு. அந்த கல் நட்டுருக்கு, அதை எப்படி பார்த்துட்டு, என்னடே நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன் கூட வடக்கு இருக்கலான்னு வந்தேன், நீ என்னை போன்னு சொல்லிட்ட, நான் இப்போ வெறும்னு அந்த கல்லை பார்த்துட்டு போகிறேன். அந்த கல்லை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். என்ன? தனக்கு மிகப்பெரிய வாழ்வழித்த ஒரு பாகன், யானைப்பாகனுக்கு எது சாப்பாடு போடுது? உண்மையில யானைக்கு யானைப்பாகன் சாப்பாடு போடலை, யானை தான் பாகனுக்கு சாப்பாடு போடுது. எல்லாரும் அதுக்கு வாழைப்பழம் 6 கொடுத்தானா ஒரு பழம் பாகன் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இல்லையா? அதுக்கு அரிசியும் வெல்லமும் கொடுப்பான், அதை எடுத்து பாகன் சமைச்சிக்க வேண்டியது தான். யானைக்கு பாகன் சோறு போடலை, பாகனுக்கு தான் யானை சோறு போடுது. அதை சொல்கிறான் பாருங்க இந்த புலவன். தனக்கு பெருஞ்சோறு அளித்த யானை கட்டி இருந்த தூணில் இப்போது யானை மாண்டு வெறும் தூணை பார்க்க நேர்ந்த பாகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனை நான் படுகிறேன். பெருஞ்சோறு பயந்து பல்யாண்டு பிறந்த பெருங்களிறு இழந்த பைதற்பாகன் அது சோர்ந்து அல்கி அழுங்குல் ஆலை வெளில் பாழ் ஆக கண்டு கழுந்தாங்கு கலங்கினேன் அல்லனோயான். அந்த யானைப்பாக அந்த வெறும் கல்லை பார்த்து எப்படி அழுவானோ அப்படி நான் இந்த கல்லை பார்த்து அழறேன் அப்படின்னு பொத்தியார் நண்பனுக்காக வடக்கு இருக்க வந்தவர். பிசிராந்தையார் வருவார் என்று அவன் அறிவிக்கிறான். அதே போல வரும். அப்ப நட்பினுடைய இலக்கணம் நண்பனுக்காக உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு. இன்னும் எத்தனையோ இலக்கியங்கள்ல இதிகாசங்கள்ல நட்பு ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்பட்டிருக்கு. அதுல மகாபாரதத்தில் வர நட்பு ரொம்ப ஒரு உன்னதமா பேசப்படுற ஒரு நட்பு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கர்ணன் துரியோதனன் நட்பு. துரியோதனுடைய அந்த அந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. அவன் சுலபத்தில் ஒருத்தரையுமே நம்ப மாட்டான். துரியோதனை சுலபத்தில் ஒருத்தரையும் நம்ப மாட்டான். அவன் கர்ணனை ஆச்சாரியர் அவமானப்படுத்துகிற போது என்ன நினைச்சோன்னு தெரியல, ஏஞ்சி சொல்கிறான், அப்படியெல்லாம் அவனை அவமானப்படுத்தாதீங்க, வீரனுக்கு ஜாதி கிடையாது, அவன் எந்த குளத்தில் பிறந்தாலும் சொல்லி பேசி காலத்தை வீண் பண்ணாதீங்க, அவனை நான் அங்க தேசத்துக்கு அரசனாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பட்டம் கட்டுறேன்னா